நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக இந்த வேளையிலும் ஷான் மினிஸ்ட்ரி சார்பிலே வழங்கும் கிருபை நேரம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வேளையிலும் ஏசப்பாவுடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கு முன்பதாக நாம் இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அன்பினை சுராஜாதி ராஜாவே, இந்த வேளையிலும் அப்பா உங்களுடைய பிள்ளைகளா உங்களுடைய சமூகத்துல வந்திருக்கு நீங்க பாக்குறீங்கப்பா. ஒரு சில நிமிடங்கள் ஏசப்பா உங்க வார்த்தையில தியானிக்க இருக்கிறோம். ஓரோடு நீர் பேசும்படியாய் யார் யார் கண்ணீரோடு துக்கத்தோடு துன்பத்தோடு ஆண்டவரே இன்றாயிலும் எனக்கு ஒரு சமாதானம் ஒரு விடுதலை வராதா என்று ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் இந்த வார்த்தைகளை கேட்க இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்தெந்த வீடுகளில் இந்த வார்த்தை தொனிக்கிறதோ அந்தந்த வீடுகளில் இன்றைக்கு விடுதலை உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஓரோடு நீர் பேசும் அப்பா, நீர் வெளிப்படும் ஆண்டவரே. எங்களை தாழ்த்துகிறோம். இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலும் மார்க்கு 5வது அதிகாரத்துல அருமையான ஒரு மகள் எப்படி ஏசப்பா கிட்ட போய் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். மார்க்கு 5வது அதிகாரம் 25வது வசனம் முதல் 34வது வசனம் முடிய நாம் பார்க்கலாம். 25வது வசனம் முதல் 34வது வசனம். இயேசு அவளை பார்த்து, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். நீ சமாதானத்தோட போய் உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். பிரியமான தேவ பிள்ளைகளே, எப்படி அந்த மகளுடைய வாழ்க்கையில இயேசு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். ஒருவேளை இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் படுக்கையில வியாதியா இருக்கலாம், வியாதிப்பட்டவர்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஏன் இந்த வியாதி எனக்கு வந்தது, என்னுடைய வாழ்க்கையிலே சமாதானமே இல்லையா இயேசுவே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்போடு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கலாம்.
இப்போது இயேசு உங்களுக்கு விடுதலை தருகிறவராக, இந்த வார்த்தையின் மூலம் உங்களோடு இடைபடுகிறவராக, உங்கள் குடும்பத்தில் அற்புதங்களை செய்கிற இயேசுவாக இன்றைக்கு நீங்க பார்க்க போறீங்க. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை தியானிக்கலாமா? மார்க் 5வது அதிகாரம் 25வது வசனம் பாத்தீங்கன்னா, 24ஆம் வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, மார்க்கு 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், அவர் அவர்களோட கூட போனார், திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள். அதாவது ஜபாலை தலைவன் யவீருடைய மகளுக்கு அவருக்கு ஒரு சுகத்தை கொடுக்கும்படியா தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. போற வழியில அவரை நெருக்கி கொண்டு ஜனங்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின்னாடி வர்றாங்க. ஏன்னா இயேசு செய்த அதிசயங்கள், அற்புதங்கள் கேள்விப்பட்ட ஜனங்கள் நெருக்கிட்டு பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. இயேசு திரளான ஜனங்களை கண்டு மனது உருகுகிறவர், திரளான ஜனங்களுக்கு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று அவர் நினைக்கிறவர். அவர் ராஜாதி ராஜா. அவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார், உயிரோடு இருக்கிறார், நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். துக்கத்தோடு இந்த வார்த்தையில கேட்டு கொண்டு இருக்கிறீங்களா? பாருங்க, திரளான ஜனங்கள் அவரை நெருக்கி கொண்டு வந்த போதிலும் அங்க பாத்தீங்கன்னா ஒரு காரியம் நடக்குது. 25ஆம் வசனம், அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ, 12 வருஷமா அந்த அம்மா பெரும்பாடுள்ள வியாதினால இருக்காங்க. பெண்களுக்கு தெரியும் அப்படின்னா எந்த விதத்துல அவர்கள் கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு சொல்லி. ஏன்னா ஒவ்வொரு பெண்களும் இதை உணர்ந்திருப்பீங்க, ஒவ்வொரு பேரும் இதை நினைத்திருப்பீங்க. குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் தெரியும், ஆண்களுக்கும் தன்னுடைய மனைவி படுகிற பாடு தெரியும். பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த வியாதியினால் அநேகர் இன்றைக்கு கஷ்டப்படுறவங்க இருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயும் சரியாகல அப்படின்னு சொல்லி அநேகர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க. அநேகர் ஆப்ரேஷன் பண்ணிட்டு மறுபடியும் சரீரத்துல பலவீனம்னு சொல்லி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஏசப்பாவோடு உறவு கொண்டு ஏசப்பாவுடைய அன்பினால விடுதலை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. அதே போல இந்த ஸ்திரீயை பார்த்தீங்கன்னா 12 வருஷம் இந்த அம்மா கஷ்டப்படுறாங்க. பொது இடங்களுக்கு போக முடியாது. அவங்க வைத்தியர்கள்ட்ட எல்லாம் போனாங்க. வேதத்துல இருக்குது, மார்க்கு 5வது அதிகாரம் 26ஆம் வசனம், அநேக வைத்தியர்களால் மிகவும் வருத்தப்பட்டு, ஏன்னா இவங்க எங்கெங்கெல்லாம் போனாங்களோ எங்குமே இவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அதனால என்ன செய்துட்டாங்க, தனக்கு உண்டானவைகளை எல்லாம் செலவழித்தும் வியாதியை பார்த்தாங்க. ஒருவேளை நீங்க அதே சூழல்ல, இயேசுவே எனக்கு நீ செலவு பண்ண பணம் கூட இல்லையப்பா, எல்லாத்தையும் விட்டு நான் செலவு பண்ணிட்டேனேப்பா, எனக்கு உதவி செய்ய மாட்டீங்களா, நான் எத்தனை வருடங்களா இந்த வியாதியில கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? உங்களுக்காகத்தான் ஏசப்பா இந்த வார்த்தைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக தான் இயேசு உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இந்த வேளையிலே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கும் போது, இயேசுவே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லும் போது, இயேசப்பாவோடு நீங்க நெருக்கம் கொள்ளும் போது, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக மாறி இயேசுக்காக இதையாகிலும் செய்ய வேண்டும், இயேசுக்காக நான் வாழ வேண்டும் என்று நீங்க நினைக்கிற போதே இயேசு இந்த வேளையிலே தானே உங்களுக்கு அற்புதத்தை செய்கிற தேவனாக இயேசு உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அன்பான பிரியமான தேவ பிள்ளைகளே, பாருங்க, தனக்கு உண்டானவைகளை அவங்க விட்டுட்டாங்க. இப்ப அவங்களுக்கு செலவு பண்றதுக்கும் காசு இல்ல. அந்த நிலைமையில பாருங்க, சற்றாயிலும் குணமடையாமல், சற்றாயிலும் குணம், கொஞ்சம் கூட அவர்களுக்கு சுகம் கிடைக்கவில்லை. அவ்வளவு செலவு பண்ணியும் அவங்களுக்கு கொஞ்சம் கூட சுகம் இல்லை. அதனால அவர்கள் மிகுந்த வருத்தப்படுகிற பொழுது இயேசு பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாருக்கும் அவர் சுகம் கொடுக்கிறாரு. வியாதி உள்ளவர்களுக்கு சுகம் கொடுக்கிறாரு. உயிரற்றவர்களுக்கு, செத்து போனவர்களுக்கு கூட உயிர் கொடுக்கிறாரு. அப்படிப்பட்ட இயேசு இப்ப வந்துட்டு இருக்காருன்னு சொல்லி இந்த அம்மாட்ட சொல்லி இருக்கலாம். இப்ப பாருங்க, அவ்வளவு கூட்டம், இயேசுப்பாவை நேரம் பார்க்க முடியாது. ஏன்னா அவ்வளவு கூட்டத்துக்குள்ள அவங்க போய் இயேசுவோடு பேசுறதுக்கு யாருமே அலோவ் பண்ண மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீன்னு சொல்லும் போது அவர்களுக்கு அனுமதிக்கவும் மாட்டாங்க தெரிந்தவர்கள். அப்படிப்பட்ட நிலைமையில இவர்கள் வருத்தம் மிகுந்த மகளாக இருக்கும்போது சொல்றாங்க, அம்மா இயேசு வர்றாருமா, நீங்க இயேசுவை பாருங்கன்னு சொல்லி இருக்கலாம். ஆனா இவங்க வரும்போது அங்கே நல்ல கூட்டம், இயேசுவை பார்க்க முடியல. ஆனா என்ன நடந்துச்சு? இயேசுவை குறித்து கேள்விப்பட்ட உடனே பாருங்க, இயேசுவை குறித்து அவர்கள் கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டோடனே அவங்க என்ன செய்யறாங்க பாருங்க, நான் அவருடைய வஸ்திரங்களை ஆகிலும் தொட்டால். எவ்வளவு ஒரு விசுவாசம்! ஏசப்பாவுடைய வஸ்திரம். ஏன்னா அவ்வளவு கூட்டமா இருக்கும்போது கிட்ட போக முடியாது, பேச முடியாது, எதிர்க்க போக முடியாது, யாரையும் அவங்கள விட மாட்டாங்க, பின்னாடியே போக முடியாது, வலது பக்கம் இடது பக்கம் போக முடியாது. அப்ப இவங்களுக்கு ஒரு விசுவாசம், என்னால அவரோடு போய் பேச முடியாது, ஆனா அவருடைய வஸ்திரத்தை என்னால் தொட முடியும், அவருடைய வஸ்திரத்தை என்னால் தொட முடியும், நான் தொட்டால் பாருங்க சொஸ்தமாவேன் என்று சொல்லி விசுவாச அறிக்கை. பாருங்க, வேத வசனத்தை நான் படித்தால் சொஸ்தமாவேன், தேவாலயத்துக்கு நான் சென்றால் சுகம் அடைவேன், ஏசப்பா பிள்ளைகளோடு நான் தொடர்பு வைத்திருந்தால் எனக்கு வியாதி குறையும், வியாதி வராது
அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாசத்தை நம்ம வைக்கும் போது, இயேசுக்கு மேல அப்படி ஒரு பெரிய விசுவாசத்தை வைக்கும் போது, நீங்கள் யாரா இருந்தாலும் சரி அன்பான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலே இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். ஒருவேளை நீங்களும் அதே சூழல்ல எல்லாத்தையும் விட்டு செலவு பண்ணி, இப்ப பைசாயே இல்லையா ஆண்டவரே, ரூபாய் இல்லையா ஆண்டவர், நான் என்ன செய்வேன் இயேசுவே, எனக்கு இறங்க மாட்டீங்களா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி கண்ணீரோடு இயேசு பாதத்துல வந்து உட்கார்ந்து இருக்கீங்களா? இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? இயேசு உங்களை பார்த்துதான் பேசுறாரு. உங்களுக்கு அவர் அற்புதத்தை செய்கிறாரு. பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ செய்ததை அவர் செய்யும்படி ஒவ்வொருவரோடு அவர் பேசி கொண்டு இருக்கிறார். அவங்க என்ன செய்தாங்க? வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுறாங்க. வஸ்திரத்தின் ஓரத்தை நம்ம எப்படி இப்ப இயேசுவை நம்ம தொட முடியும்? வேத வசனம் கொடுத்திருக்கிறாரு. வேத வசனத்தை விசுவாசித்து அதை படிக்கும் போது அற்புதம் நடக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு மேல அன்பு, அவரை நேர பார்க்க முடியல, அவர் உனக்குள் நமக்குள் ஒவ்வொருவருக்குள்ளும் வாசமா இருக்கிறார். நம்ம இயேசுவோடு பேசும்போது, வேத வசனத்தை படித்துட்டு நம்ம இயேசுவோடு ஜெபிக்கும் போது, ஏன்னா இயேசு ஜெபித்தார். மார்க் 1:35 இருக்கு. அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் பாருங்க, அதிக இரட்டோடே எழும்பி வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கேயே ஜெபித்தார். ஏன் அவர் ஜெபித்தார்? நமக்கு ஒரு முன் மாதிரி. ஏன்னா ஜெபிக்கும் போது பாருங்க, இயேசு நம்முடைய வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய முடிகிறது. சத்துடைய கிரியைகள் ஒளிந்து போகிறது, வியாதியின் கட்டுகள் ஒளிந்து போகிறது, சத்துரு நம்மை தொட முடியாது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் நமக்கு ஒரு ரோல் மாடல், நமக்கு ஒரு முன்மாதிரியாக ஜெபித்தார். இன்றைக்கு பாருங்க, இந்த வசனத்தை நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக வந்து கொண்டிருக்கிறதா? ஜெபித்து பாருங்கள். அவருடைய வஸ்திரத்தை தொடுகிறீங்க. நீங்க வேதத்தை படித்து பாருங்கள், அவருடைய வஸ்திரத்தை தொடுறீங்க. நீங்க விசுவாசத்தை இயேசு மேல வச்சு பாருங்க, செயல்படுத்தி பாருங்க, இயேசுக்காக வாழ்ந்து பாருங்க. நான் இனிமே பரிசுத்தமா வாழுவேன், இனி நான் பாவம் செய்ய மாட்டேன், இனி பொய் சொல்ல மாட்டேன், இனி நான் கோபப்பட மாட்டேன், இனி இயேசுக்காக வாழ்வேன்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்க. அதுதாங்க அவருடைய வஸ்திரத்தை நீங்க தொடுறீங்க. பாருங்க, இந்த அம்மா எல்லாரும் சொன்னாங்க, ஏங்க நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, காசு இல்ல, உங்ககிட்ட மணி இல்ல, நீங்க ரொம்ப வேதனையா இருக்கிறீங்க, பாருங்க இயேசு வந்துட்டு இருக்காங்க, நீங்க போய் பாருங்கன்னு சொல்லும்போது இந்த அம்மாக்கு நிச்சயமா பார்க்க வாய்ப்பே இல்லை. அநேக நேரத்துல நீங்களும் நாமும் கூட அநேக நேரத்துல ஏசப்பாவை போய் அவருடைய சமூகத்துல உட்காருவதற்கு நிறைய தடைகள் இருக்கலாம். குடும்பத்துல பிரச்சனைகள், ஏதோ ஒரு காரியம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகவில்லையே, பிள்ளைகளுக்கு திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளைகளுக்கு சரியா கல்வி கொடுக்க முடியவில்லையே, வியாதியினால இருக்கிறாங்களே, சத்துருவ பிடியினால இருக்கிறாங்களே, ஏதோ ஒரு விதத்துல நீங்கள் பாடுகளோடு வேதங்களோடு இருக்கலாம் பிரியமானவள. ஆனா ஒன்றே ஒன்று செய்து பாருங்க, இயேசுவை விசுவாசித்து பாருங்க, ஏசப்பா மேல அன்பு வைத்து பாருங்க. ஏசப்பா மேல விசுவாசம் வைத்தால், இயேசுக்கு மேல உங்களுக்கு அன்பு வரும்போது நீங்க கண்டிப்பா வேத வசனத்தை படிப்பீங்க, தேவாலயத்துல போய் வசனத்தை கேட்பீங்க, இயேசுவோடு நீங்க தொடர்பு வச்சிருப்பீங்க, ஜெபிப்பீங்க, இயேசுக்காக பரிசுத்தத்தோடு வாழ்வீங்க. இதைத்தான் இந்த அம்மா ஃபர்ஸ்ட் என்ன செய்தாங்க? வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவதற்காக என்ன செய்தாங்களாம்? அவர்கள் மனதுல நினைத்தது மட்டும் இல்லை. அநேக நேரத்துல நம்ம கூட்டங்களுக்கெல்லாம் போவோம்ல, சர்ச்சுக்கெல்லாம் போவோம், அங்க பேசுற வார்த்தையை கேட்டு இன்று முதல் வேதத்தை நான் படிக்கணும், பைபிள் படிக்கணும், ஜெபிக்கணும், நான் பரிசுத்தமா வாழணும், இனி யார்கிட்டையும் கோவப்படக்கூடாது, நான் தாழ்மை சோதரிகன்னு நினைப்போம். ஆனா செயல்படுத்த முடியாம அநேக நேரத்துல இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம எங்க போனாலும் பொது கூட்டங்கள்ல, சமுதாயத்துல, இல்ல திருச்சபைகள்ல, இல்ல வேலை செய்யற இடங்கள்ல பார்த்தா எல்லாரும் தீர்மானம் எடுத்துட்டு வருவாங்க. ஆனா தன்னுடைய வாழ்க்கையில பணிகள்ல வரும்போது, பல உபத்திரவங்கள் நெருக்கும் போது அவங்களால அதை செயல்படுத்த முடியாம இன்னைக்கு அநேகர் கஷ்டப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வெளியில பாருங்க, இவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும் இயேசுவை நேர போய் டச் பண்ண முடியாது, அனுமதிக்கவும் மாட்டாங்க. ஆனா ஒன்றே ஒன்று செய்யலாம், சைடோடி போய் வஸ்திரத்தின் ஓரத்தை தொற்றலாம். அப்படித்தான் வந்தாங்க. பாத்தீங்கன்னா மார்க் 5வது அதிகாரம் 28வது வசனத்துல இருக்கு, ஜன கூட்டத்துக்குள்ளே அவருக்கு பின்னாடி வந்து வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள் அப்படின்னு பாக்குறோம். பின்னாடி வந்து, நம்ம ஒருவேளை கூட்டங்களுக்கு போக முடியாம இருக்கலாம், ஆலயத்துக்கு போக முடியாம இருக்கலாம், ஆனா இயேசு மேல விசுவாசம் இருக்கு. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் உங்களுக்கு நேரா வருகிறது, இந்த தேவ வார்த்தை உங்களுக்கு நேரா இருக்கிறது. நீங்க எங்க இருக்கிறீங்களோ, ஒருவேளை எங்கேயும் போக முடியாட்டாலும் இருக்கிற இடங்கள்ல இந்த வேத புஸ்தகத்தை எடுத்து நீங்க வாசிச்சு பாருங்க, இயேசு மேல விசுவாசத்தை வச்சு பாருங்க, நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. பிரியமான தேவ பிள்ளைகளே, நீங்க விடுதலையை உணர்வீர்கள். இந்த நேரத்துல உங்களுக்கு அந்த விடுதலை கடந்து வந்து கொண்டிருக்கிறது. உடனே நீங்க பாருங்க, மார்க் 5:29, அவர் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை பின்னால போய் தொடுறாங்க. தொட்ட உடனே அவளுடைய உதரத்தின் ஊரல் நீண்டு போயிட்டு, எத்தனை வருஷமா அந்த மகள் வந்து
பாருங்க, அந்த பெரும்பாடுள்ள வியாதியினால கஷ்டப்படுறாங்க. உடம்புல ரத்தம் எல்லாம் போகிறதுனால அவங்க இப்போ ஒரு அனிமிக் ஆகி அவங்க வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவங்க ரத்தம் இல்லாத ஒரு நிலைமையில அந்த அம்மா ரொம்ப பலவீனப்பட்டு எல்லாவற்றையும் செலவழித்து பார்த்தாங்க, அவங்களுக்கு முடியல. ஆனா இப்படி இருக்கிற அந்த மகளுக்கு அந்த நிமிடத்திலே உடனே தொட்ட உடனே பாருங்க, அந்த அம்மாவுடைய வியாதி நீங்கினது மட்டும் இல்ல. நீங்க 29ஆம் வசனத்தை படிங்க, மார்க் 5:29. அந்த வேதனை நீங்கி ஆரோக்கியம் அடைந்ததை அவள் தன் சரீரத்தில் உணர்ந்தாள். அன்பான தேவ பிள்ளைகளை, கொஞ்சம் நீங்க யோசிச்சு பாருங்க. அந்த அம்மாவுடைய வியாதி நீங்கினதை அம்மாவால உணர முடிஞ்சது. பாருங்க, அவங்க அந்த நிமிஷத்துல சொஸ்தமானார்கள். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற அன்பான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இந்த வேளையில கண்ணீரோடு பாரத்தோடு, இயேசுவே எனக்கு இந்த வியாதியில இருந்து விடுதலை கிடைக்காதாப்பா சொல்லி ஏங்கி வந்திருக்கீங்களா? இயேசுவை விசுவாசிச்சு பாருங்க. இயேசுப்பா, நான் உங்க பிள்ளை ஆண்டவரேன்னு சொல்லி பாருங்க. இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி பாருங்க. இந்த வேளையில இயேசு உங்களை தொடுகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, தொட்டு பாருங்க. உங்க விசுவாசம் தான் நீங்க தொடுது. இயேசுவை தொடுறதுன்னா இயேசு மேல வைக்கிற விசுவாசம். இயேசுவால் கூடாத காரியம் ஒண்ணு கூட இல்ல. இயேசுவால் எல்லாம் கூடும். நீங்க சொல்லி பாருங்க, விசுவாசத்தை அறிக்கையிட்டு பாருங்க. இந்த வேளையிலே நீங்க சுகத்தை உணர்வீர்கள். உடனே அந்த மகள் சொஸ்தமடைந்து தன்னில் வியாதி நீங்கினதை, அந்த பாருங்க, அந்த உதரத்தின் ஊரல் மாறி போனதை, தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற வேதனை மாறினதை அவர்கள் உணர்ந்தாங்க. ஆனா உடனே என்ன நடந்துச்சு பாத்தீங்களா? அவ்வளோ பெரிய கூட்டம். நம்ம நினைக்கலாம், இந்த முழு உலகமும் பாத்தீங்கன்னா, இந்த உலகம் ஃபுல்லா 840 கோடிக்கு மேலான ஜனங்கள் இருக்கிற இந்த உலகத்துல பாருங்க, 206 கண்ட்ரீஸ்லயும் இருந்து இயேசுப்பாவை கூப்பிட்டே இருக்காங்க. இந்த அத்தனை கண்ட்ரீஸ்லயும் யாரெல்லாம் இயேசுவை நோக்கி பார்த்து இயேசுவே என்று கூப்பிடுறாங்களோ அத்தனை பேருக்கும் இயேசு இறங்குகிறவராக இருக்கிறார். அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அப்ப பாருங்க, அவ்வளவு பேர் இருக்கிற இடத்துல என்னுடைய ஜெபத்தை கேட்பாரா? எப்படி நீங்க அவிசுவாசம் வேண்டாம். எல்லாருடைய ஜெபத்தையும் அவர் கேட்கிறவர் என்பதற்கு இந்த மகளுடைய வாழ்க்கை ஒரு உதாரணம். பாருங்க, இவர்கிட்ட இருந்து பாருங்க, இயேசு உடனே என்ன சொல்றாரு? அம்மா சுகம் அடைஞ்சிட்டாங்க. மார்க் 5:30 உடனே இயேசு தம்மிலிருந்து வல்லமை புறப்பட்டதை தமக்குள் அறிந்து, ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்தான் ராஜாதி ராஜா, இவ்வுலகத்தின் ரட்சகர். இயேசு தன்னிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டதை உணர்ந்து ஜன கூட்டத்துக்குள்ளே திரும்பி, என்னை என் வஸ்திரங்களை தொட்டது யார் என்று கேட்டார். பாருங்க, இயேசுக்கு தெரியும் தண்டத்துல வல்லமை போனது அவர் உணர்றாரு. ஆனா அவர் கேட்கிறார். ஏன் தெரியுமா? இயேசு பேசும்படியாக விரும்புகிறார். என்னில இந்த வல்லமை போச்சு, அவர் என்னை தொட்டது யார்? ஏன்னா இயேசு எந்த ஒரு நபர் பலவீனத்தோடு வந்து தொட்டாங்களோ அந்த நபரை நேரடியா பார்த்து அவர்களோடு பேச விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொரு மனிதர்களுக்கும் இயேசு ராஜாதி ராஜா. நாம் இயேசுவை நோக்கி பார்த்து பேச இயேசு விரும்புகிறார். எப்படி ஒரு அப்பா அம்மா தன்னுடைய செல்ல குழந்தை தன்னோடு உறவாட வேண்டும் என்று விரும்பாங்களோ அதே போலதான் இயேசு எப்பவுமே விரும்புறாருங்க. தானியேலை பாத்தீங்களா? எப்பவும் ஏசப்பாட்ட ஜெபித்து கொண்டே இருப்பாரு. தினம் 3 வேளை அவர் ஜெபிப்பார். பாருங்க, அந்த செய்தி கேட்ட பிறகும் கூட அந்த தானியேலுக்கு வாழ்க்கையில என்ன வந்துச்சு? அவர் மேல பொறாமை கொண்டார்கள். ஆகவே என்ன சொன்னாங்க? இந்த தானியேல் வேற யாரையாவது வணங்கியாச்சுன்னா அவரை சிங்கக்கபில போடணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தாங்க. பாத்தீங்களா? அது முத்திரை மோதிரம் வச்சு முத்திரை கூட போட்டு எல்லா கடிதமும் கொடுக்கப்பட்டாயிற்று. அந்த செய்தியை அறிந்த பிறகும் தானியேல் தினம் 3 வேளை இயேசுடைய சமூகத்துல உட்கார்ந்து ஜெபித்தான்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அவர் ஜெபித்ததுனால என்ன நடந்துச்சு? தானியேலை சிங்கக்கபிக்குள்ள போடதான் செய்தாங்க. ஆனா என்ன நடந்துச்சு? அந்த சிங்கக்கபியில சிங்கங்கள் அவரை ஒன்றும் சேதப்படுத்தல. அவர் சொல்றாரு, ராஜா கூட சிங்கக்கபியில போடும்போது துக்கத்தோடு தான் போடுறாரு. ஏன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும், தானியேலை ரொம்ப பிடிக்கும். ஆனா சொன்னாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பான்னு சொல்லி போட்டாரு. ராத்திரி ஃபுல்லா ராஜா தூங்கல. ஆனா காலையில போய் துயர சத்தமா கூடுறாரு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரான்னு கேட்கிறாரு. அவர் சொல்றாரு, ஆம் ராஜாவே, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிறேன், தேவன் என்னை தப்புவித்தார், அவர் சிங்கங்களின் கைக்கு தப்புவித்தார், தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டான்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, அந்த ராஜா ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணாரு. இந்த உடனே தானியேலை மேல கொண்டு சொன்னாரு. தானியேலை யார் அங்க போட்டாங்களோ அவர்களை அங்க சிங்கக்கபியில போட சொன்னார். அது மட்டுமா செய்தாரு? தானியேலுடைய தேவன் தாமையான தேவன் சொல்லி அந்த நாட்டுல உள்ள எல்லாருக்கும் அந்த ராஜா அறிவித்தார்னு சொல்லி வேதத்துல படிக்கிறோம். ஏன்னா எல்லாருக்குமே ஆச்சரியம். அதே போலதாங்க
இயேசுவை தொட்ட அந்த மகளுக்கு இயேசு அற்புதத்தை செய்தார். அற்புதத்தை செய்தான் அவர் சொல்றாரு, என்னை தொட்டது யாருன்னு சொன்னார் பார்த்தீங்களா? அவங்க பேச வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். தானியேல் பேசினதுனால அந்த தேசத்தை ஒரு மினிஸ்டராக மாற்றுகிறார். அவர் அநேகருக்கு உதவி செய்கிற ஒரு மனிதனாக அவர் தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையான்னு சொல்லி படிக்கிறோம். ஏன்னா இயேசுவோடு கூட இருக்கும்போது அந்த விசேஷித்த ஆவியானவர் நம்மை நிரப்புகிறார். நமக்குள்ளதான் அவர் இருக்கிறார், ஆனா நம்ம செயல்பட வைக்கிறது இல்லை அநேக நேரங்களில். இப்ப பாத்தீங்கன்னா அந்த அம்மா பேச விரும்புகிறார். அப்ப பேசும்போது அந்த அம்மா வர்றாங்க. என்ன செய்யறாங்க? இயேசு செய்தவிலை காணும்படிக்கு அவர் என்ன பண்றாரு, யாரு இதை செய்தான்னு சொல்லி, செய்தவர்களை யாரு அவரை தொட்டான்னு சொல்லி திரும்பி பார்க்கிறாரு. அப்ப என்ன சுற்றிலும் பார்க்கிறாரு. பார்க்கும்போது இந்த சம்பவத்தை அறிந்த அந்த ஸ்திரீயான ரொம்ப பயந்துட்டாங்க. ஐயோ, நான் இயேசுவை தொட்டதுனால அவங்களுக்கு சுகமாயிட்டு, தொட்டதுனால என்ன நடக்குமோன்னு சொல்லி அந்த அம்மா பயந்து நடுங்கி இயேசுக்கு முன்பாக வந்து விழுந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இயேசு அந்த அம்மாவோடு பேசணும், அம்மா இயேசு கிட்ட பேசணும், அதான் விரும்பினது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அவங்க உண்மையெல்லாம் அவங்க சொன்னாங்க. இன்னைக்கு அநேகர் உண்மையை சொல்றது இல்லை, உண்மை சொல்ல பயம், பொய் சொல்றாங்க. ஆனா இந்த அம்மா உண்மையை சொன்னாங்க. நான் தான் தொட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி தன்னை அர்ப்பணித்தாங்க. அதனால என்ன நடந்துச்சு? இசப்பா, நம்ம உண்மையை இசப்பாட சொன்னேன். இசப்பா, உங்க பிரியமில்லாத நான் செய்தேன்ப்பா, நான் இதை செய்ததுனால இந்த பாவத்துல இருக்கேன்ப்பா, உங்களுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்ந்ததுனால நான் இப்ப கஷ்டப்படுறேன்ப்பா, என்ன மன்னிங்கப்பான்னு சொல்லி நம்ம ஏசப்பாட சொல்லலாம். ஏசப்பாவுக்கு எல்லாமே தெரியும். வானத்தை பூமியை படைத்தவர், உலக ரட்சகர், அவருக்கு எல்லாமே தெரியும். அவர் எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிறவர், எல்லாருடைய இருதயமும் அவருக்கு தெரியும். ஆனா நம்ம பேச விரும்புகிறார். இயேசுவோடு பேசணும்னு அவர் விரும்புறாரு. அப்பா அம்மா பிள்ளைங்க எப்படி அப்பா அம்மாட்ட பேசுறத விரும்புறாங்களோ, இயேசு நம்முடைய அப்பா, இயேசு நம்முடைய அப்பாவா இருக்கிறாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு ஒவ்வொருவரோடும் பேசுறாரு. அதே போல அவரோடு நாம் பேச விரும்புகிறார். நாம் பேச விரும்புகிறார். அவர் வேத வசனத்தின் மூலம் பேசுவார். நாம் அவரோடு பேசுறதுதான் ஜெபம். அதான் இயேசு செய்தார். பாத்தீங்களா, மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 சுவிசேஷத்துல பாத்தீங்கன்னா அவர் அற்புதங்களை செய்யும் முன்பும் அவர் ஜெபித்திருக்கிறார், பின்பும் ஜெபித்திருக்கிறார், சீஷலோடு ஜெபித்திருக்கிறார், இரவு ஃபுல்லா ஜெபித்திருக்கிறார். அந்த ஜெப வாழ்க்கையை நமக்கு கற்றுக் கொடுத்ததே இயேசுதாங்க. இப்ப பாருங்க, அந்த அம்மா வந்து உண்மையெல்லாம் சொல்லிட்டாங்க. இப்ப இயேசு ஒரு வார்த்தை சொல்றாருங்க. அதான் நான் ஃபர்ஸ்ட்ல படிச்சேன், மார்க் 5:34. இந்த வசனம் உங்களுக்கு நேராக இப்பொழுது வருகிறது. இந்த தேவ வார்த்தை, ஜீவனுள்ள வல்லமையுள்ள வார்த்தை இப்போ இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கு நேராக வருகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, ஏசு உங்களை பார்த்து சொல்றார். அன்றைக்கு அந்த மகளை பார்த்து சொல்றார். ஏசு அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இப்பொழுது நீங்க வேதனையோடு கண்ணீரோடு ஏசப்பா எனக்கு இறங்கும்னு சொல்லி உங்க விசுவாசத்தை அறிக்கையிட்டு இருக்கீங்களா? அப்ப நான் இந்த நாள் முதல் இன்னும் அதிகமா உங்க வார்த்தையை தியானிப்பேன்னு சொல்லி ஏசப்பாட நீங்க உட்கார்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களே நீங்க இப்ப அர்ப்பணிங்க. ஏசு உங்களை பார்த்தா சொல்றாரு. இப்ப ஏசு அந்த மகளை பார்த்து பேசுறாரு. அவர் அவளை பார்த்து, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இப்போ உங்களை பார்த்து சொல்றாரு, மகனே, மகளே, நீங்க ஏன்னா விசுவாசத்தோடு இந்த வசனத்தை கேட்கறீங்க. நீங்க விசுவாசத்தோடு கேட்கறதுனால உங்க விசுவாசம் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது. நீங்க எந்த காரியத்துல கஷ்டத்தோடு இருக்கிறீங்களோ, எந்த ஒரு சூழ்நிலையில வேதனையோடு வந்து கேட்டுட்டு இருக்கீங்களோ, நீங்க என்ன விசுவாசிக்கிறதுனால பிரியமான தேவ பிள்ளைகளே உங்களுக்கு இப்போ சுகம் வருகிறதுன்னு சொல்லி ஏசப்பா உங்களை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றாரு பாத்தீங்களா, மகளே, மகனே, உங்களை பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரை பார்த்து, மகனே, மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க நம்ம சுகமா வாழ்ந்திருக்கிறது. அதனாலதான் அவர் சொல்லுவாரு, பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. ஏசு நமக்குள் வாசம் செய்கிறார். அவர் சொல்றாருல, நீங்களே தேவனுடைய ஆலயம். நம்ம சரீரங்க, சரீரம், இந்த சரீரத்தெல்லாம் ஏசு வாசம் செய்கிறார். நீங்களே தேவனுடைய ஆலயம், ஒருவன் என்னுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன்னு சொன்னாரு. பிரியமான தேவ பிள்ளைகளே, பரிசுத்தமா வாழ்வதற்கு நம்ம அர்ப்பணிப்போமா? ஆண்டவரோடு நம்ம பேசுவோமா? ஏசப்பா, எப்படி அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீக்கு அற்புதத்தை செய்தீங்களோ அதே போல என் வாழ்க்கையில செய்யுங்கப்பான்னு சொல்லி எல்லாருமே சோடி கேட்பீங்களா? நம்ம எல்லாரும் இயேசுவை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? இந்த வேளையில இயேசுடைய வல்லமை உங்களை நோக்கி பார்த்து வருகிறது. பிரியமான தேவ பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, நீ விசுவாசத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. மகளே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. மகனே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோடே போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு. ஒரு இன்றைக்கு சுகம் தருகிறார். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவர் சொன்ன வசனங்களின் படியாக கலாத்தியர்
பார்த்தீங்கன்னா பவுல் சொல்லியிருப்பார், பார்த்துடுங்க கலாத்தியர் நீங்கள் ஃபுல்லாக படித்து பாருங்கள், எபேசியர் படித்து பாருங்கள், பவுலடிகளார் எழுதின 13 நிருபங்களையும் படித்து பாருங்கள். ஒவ்வொரு நிருபத்திலையும் நம்ம எப்படி வாழணும், ஆவியின் கனியோடு வாழணும் அப்படின்னு சொல்லியிருப்பார். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 ஆவியின் கனியை பற்றி சொல்லியிருப்பாரு. கலாத்தியர் 5, 20, 21 மாம்ச கிரியைகளை பற்றி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் வேண்டாம் பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசுட அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கலாமா? இயேசுவை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள இயேசு ராஜாதி ராஜாவே, இந்த வேளையில் உங்களுடைய பிள்ளைகளப்பா, இயேசப்பா உங்ககிட்ட வந்திருக்காங்கப்பா. அநேகர் கவலைகளோடு பாரங்களோடு வந்திருக்காங்கப்பா. அநேகர் வியாதியோடு, ஆண்டவரே கொஞ்சம் கூட குறையாதபடி பணமெல்லாம் செலவழித்து கண்ணீரோடு வந்திருக்காங்கப்பா. அன்றைக்கு பெரும்பாடுள்ள ஸ்திரீ அப்பா உண்மை நோக்கி பார்த்து உங்களுடைய வஸ்திரத்தை தொட்ட உடனே அவங்களுடைய விசுவாசத்தை பார்த்து ஆண்டவரே மகளுக்கு விடுதலை கொடுத்தீங்களாப்பா. இப்பொழுதுமே சுவை யார் யார் கண்ணீரோடு உடைய சமூகத்துல வந்திருக்கிறாங்களோ, இப்பொழுது உடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நேரா கடந்து வரும்படியா, எல்லா தடைகளை எடுத்து போடும்படியா, தெய்வீக சுகம் ஒவ்வொரு பேரை நிரப்பும்படியா இயேசுவே உம்மை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா தடைகளும் விலகட்டும் இயேசுவே. இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொன்னீங்களே, மகனே மகளே உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்தோட போ, உன் வேதனை நீங்கி சுகமாயிருன்னு சொன்னீங்களப்பா. பிள்ளைகள் சுகமாக இருக்கட்டும் அப்பா, வாழ்ந்திருக்கட்டும் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அன்பான பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உங்களுடைய அன்பு, சமாதானம், கிருபை, இரக்கம், சுகம் பிள்ளைகளோடு இருக்கட்டும் அப்பா. பிள்ளைகள் சாட்சி சொல்லிமை துதிக்கத்தக்கதாக கேட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இயேசுடைய வல்லமை கடந்து வர முடியாது, வியாதிகள் மறைந்து போக முடியாது, இயேசுக்கு சாட்சியா பிள்ளைகள் வாழத்தக்கதாக, வேதனைகள் மாறத்தக்கதாக, தெய்வீக சமாதானம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ள முடியாது. இயேசுடைய அன்பு கரத்திலே கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசப்பாவுடைய நாம் மட்டும் மையப்பட்டா போதும் இயேசுவே. இதனால் வருகின்ற எல்லா கன மகிமை துதி அப்பா இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு ரட்சம் மூலம் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் அன்பு நிறைந்த பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன் ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, இரக்கமும் சமாதானம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. அளவில்லாமல் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன் ஆமேன். God bless you. என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா,